நம்மளோட பெங்களூர் இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்றதுக்குள்ள லைட்டாக மழை தூவ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி பக்கத்துலேயே லால்பாக் பார்க் இருக்குது, நான் இது வரைக்கும் அது உள்ளே போய் பார்த்ததில்ல, வாங்க ப்ரோ போய் பார்த்துட்டு வரலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால், ஏய் இப்போ தானடா இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிட்டு வந்தேன், அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்றேன், அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு தான் போகணும், உள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்னு எனக்கு தெரியல, போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொன்னேன். உள்ளே போகிறதுக்கு நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது ஃப்ரீன்னு இருந்தது. சரி உள்ளே போகலான்னு போகும்போது செக்யூரிட்டி அங்கே இருந்துட்டு இல்லைப்பா டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கையில் ஒரு 120 rupees இருந்தது. சரி உள்ளே போகிறதுக்கு எவ்வளோன்னு கேட்டேன். 50 rupees சார்ஜ் ஆகும்னு சொன்னாங்க. சரி நம்ம பஸ் சார்ஜுக்கு மிச்சம் போக இருக்கிறத வச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது லால்பாக் பார்க்குன்னா கார்டனிங் பண்ணுறாங்க போல் அப்படின்றது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. பட் உண்மையாக சொல்லணும்னா கைஸ் உள்ளே போகும்போது அவ்வளோ பீஸாக இருந்தது. அப்புறம் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம கிட்ட ஸ்கில் இருந்தால் அவங்க எடுத்துப்பாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பெங்களூர்லேருந்து கிடைச்ச சப்போர்ட் இருக்கேன், நம்ம தமிழ் பசங்களும் கன்னடா பசங்களும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி அவ்வளோ சப்போர்ட்டிவாக பாசிட்டிவாக பேசும்போது நம்ம எதுக்கு பயப்படணும், ஒரு கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச வேலைக்கு கொஞ்சம் ஹை